அனைவருக்கும் வணக்கம். புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லை என கருதப்படுகிறது. மேட்டூர் அணை நீர் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணை நீர்மட்டம் 90 அடியாக இருந்தால் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதியே தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். மேட்டூர் அணை வரலாற்றில் 91 ஆண்டுகள் காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் ஜூன் 12ஆம் தேதி 20 ஆண்டுகள் மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர் இருப்பும் வரத்தும் திருப்திகரமாக இல்லாத காரணத்தால் 60 ஆண்டுகள் தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டில் தற்போது வரை 79.82 அடியாக நீர்மட்டம் உள்ளது. தற்போது கேரள மாநிலம் வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் கபினி அணையில் 4.5 TMC மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. கிருஷ்ணராஜ் சாகர் அணையில் 49.45 TMC தண்ணீரை சேமிக்க முடியும். ஆனால் அணையில் தற்போது 11.4 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளது. கர்நாடகத்தில் உள்ள இந்த இரு அணைகளும் நிரம்பிய பிறகு தமிழகத்துக்கு தண்ணீரை எதிர்பார்க்க முடியும். கபினி, கிருஷ்ணசாகர் அணைகள் நிரம்பிய பிறகு திறக்கப்படும் உபரி நீரே தமிழகத்துக்கு வருகிறது. ஜூன் 12ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதனால் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்புக்கு சாத்தியமில்லை. பருவமழை தீவிரமடைந்து கர்நாடக அணைகள் நிரம்பி உபரி நீர் காவிரியில் திறக்கப்பட்டால் மட்டுமே ஆகஸ்ட் இறுதி வாரம் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் டெல்டாவில் குறுவை சாகுபடி பாதிக்கும் என விவசாயிகளிடையே கவலை ஏற்பட்டுள்ளது.